புனித ரமலானில் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து நாம் பழக வேண்டும். அந்த பண்பை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர்க்களத்தில், உஹத் போர்க்களத்தில் மக்கள் எல்லாம் சிதறி ஓடுகின்ற போது, தோல்வி முகம் கண்டபோது தங்களுடைய தகப்பனார் அவரை ஒரு ஒரு சஹாபியை தவறான முறையில் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எதிரி கூட்டத்திலே சேர்ந்தவர் என்று வெட்டி விட்டார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் துரத்தி கொண்டே ஓடுகிறார்கள். என்னுடைய தகப்பனார் வெட்டிவிடாதீர்கள், என்னுடைய தகப்பனார் விட்டுவிடுங்கள் என்று எந்த சத்தம் அவர்களுக்கு சஹாபாக்களுடைய காதை எட்டாமல் கொன்று விடுகிறார்கள். இறுதியிலே பார்த்தால் தங்களுடைய தகப்பனார் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களுடைய தகப்பனார் ஒரு சஹாபி அல்லவா நாம் கொன்றுவிட்டோம் என்று மிகுந்த மன கஷ்டத்தோடு அங்கே நின்று கொண்டு மன்னிப்பு கோரினார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தவறான நடந்த அந்த கொலைக்கு பிளட் மணி என்று சொல்லப்படக்கூடிய இரத்த பணத்தையும் கொடுப்பதற்கு முனைந்த போது, எனக்கு யார சொல்லலாம், அது எனக்கு வேண்டாம், அதை நான் முஸ்லிம்களுக்கு சதக்காவாக தந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டு உங்களை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை எல்லாம் மன்னிக்கட்டுமாக என்று பெருந்தன்மையோடு தங்களுடைய தகப்பனாரை தவறுதலாக கொலை செய்த அந்த சக தோழர்களை பார்த்து அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டுமாக என்று பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். அதற்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலேயும் மிகுந்த ஒரு கண்ணியமும் மரியாதையும் அவர்களுக்கு இருந்தது என்று சஹாபிய பெருமக்கள் சொல்வார்கள். இப்படி பண்புகளை நாம் சீர்படுத்தி மன்னிப்பதற்கான ஒரு மனநிலையை நாம் நமக்கு ஏற்படுத்தி கொள்கின்ற போது தான் நாம் வைக்கின்ற அந்த ரமலானுடைய நோன்பு என்பது அல்லாஹ்விடத்தில் மிகுந்த வரவேற்பை பெறும் என்பதை நாம் மனதிலே ஆக்கிக் கொள்ள வேண்டும்.